அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் சொல்லுங்க. நாங்க காயல்பட்டத்துலேருந்து பேசுகிறோம். உங்க பேரு? உம்மு பஸ்ஸாம்னு பேசுகிறோம். கேளுங்க. அதாவது நான் எத்தனையோ நாளாக ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல. எங்கள் அம்மா வந்து மௌத்தா போய் 46 47 நாள் ஆகுது. அவங்க ரொம்ப இபாதத்தாது 80 85 வயசு ஆகுது. ஆனால் அது கடைசி வரைக்கும் தொழுகையோ, கடைசி வரைக்கும் அவங்க உடையோடையே இருந்தாங்க. கடைசியாக போகும்போது கூட பாத்ரூம் போது தன்னால் தான் போனாங்க, ஒத்தியால் போனாங்க. போகும்போது அவங்க இதெல்லாம் இருந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு போகும்போதே சுஜூது போன மாதிரி அந்த பாத்ரூம்லேயே விழுந்து நெத்தியில் லேசான ஒரு அடிபட்டுச்சு. அடிபட்டு அங்கேருந்து ரூஹு போயில. இப்போ நாங்கள் தூக்கிட்டு வந்து போடுற இடத்துல போட்டுட்டோம். போட்டு கொஞ்ச நேரம் வெப்பம் அப்படி பீருட்டு பாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. குப்புன்னு வெளியே நாங்களும் என்னமாமோ வச்சு பார்த்தா முடியவே இல்லை. நாங்கள் மறுநாள் காலையில் 5 காலுக்கு மௌத்தா போனாங்க. மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் சும்மா ரத்தம் பீருட்டு பாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதான் என்னது அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்கலாமே. பிரிந்ததுக்கு பிறகு ரத்தம் வெளியே இருந்துச்சா? ஆமா, அந்த இது மூத்த சொட்டுன்னு ஜனாசாவை கொண்டுட்டு போகும்போது கூட, தூக்கிட்டு போகும்போது கூட அவங்க மேலையெல்லாம் ரத்தம் ஓடி இருக்குது. ஆனா ரொம்ப இபாதத்தாலே கடைசி 85 வயசாவி நோம்பியோ, கியாமலுக்கு தொழுகையோ, 3 மணி வரைக்கும் தொழுகையோ, தஹஜ்ஜ தொழுகை ஒன்றும் விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இபாதத்து தான். அவங்க மூச்சு புறாங்க அதெல்லாம் என்னங்க. சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஹசரத் அவர் விளக்கம் தருவார்கள். அதாவது உங்களுடைய தாயார் வந்து ரொம்ப ஆபிதாவாக இருந்தாங்க, இபா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க, நோன்பு வைப்பாங்க, தொழுவாங்க. அவர்களுடைய ரூஹு பிரிவதற்கு முன்னால் இந்த ஒரு காயம் ஏற்பட்டதுனால ரத்தம் வெளியேறியது. ரூஹு பிரிந்ததற்கு பிறகும் கூட அந்த ரத்தம் வெளியேறி கொண்டு தான் இருந்தது. இது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. உடம்பிலிருந்து ரத்தம் ஓடுகிறது அப்படின்றாலே அந்த ரூஹு இருக்கிற வரைக்கும் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். ரூஹு பிரிஞ்சிட்டா ஓடுகின்ற ரத்தம் அப்படியே உறைஞ்சிருங்க. இது வந்து இயற்கையான ஒன்று. இப்போ நீங்கள் சொல்கிறது இயற்கைக்கும் மாற்றமானது. அப்போ அவங்க ஒரு நல்லடியார் என்பதனுடைய அடையாளம் தான் அது அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, நல்லா தொழுவாங்க, வணங்குவாங்க, திக்கரில் இருப்பாங்க, சிந்தனையில் இருப்பாங்க அப்படிலாம் சொன்னதுடைய ஒரு அடையாளம் தான் இது. ஏன்னா எல்லோருக்கும் நிகழ்வதற்கு மாற்றமான ஒன்று இது. சில பேர் ரூஹு பிரிந்ததற்கு பிறகு கூட இரத்த கசிவு இருக்கும். அப்படி இருக்கிறது தான். உடனே ரூஹு பிரிஞ்சவனும் உடனே நின்றாது, அதுக்கு பிறகு ரத்த கசிவு வரும், மூக்கிலேருந்து ரத்த கசிவு வரும். அதெல்லாம் இயற்கை. அதனால தான் இந்த பஞ்செல்லாம் வைப்பாங்க, அது இயற்கை. ஆனால் இந்த காயம்பட்ட இடத்துல இருந்து காலை 10:30 மணி வரைக்கும் கூட வந்து கொண்டே தான் இருந்ததுங்கிறது அவங்க ஒரு நல்லடியார் என்பதனுடைய அடையாளமாகும்.